தற்பொழுது இலங்கையில் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய அனுரா அவர்களுடைய அந்த ஆட்சி மன்றங்களும் தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்களும் மிக நெருக்கமாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியேத்தான் தங்களுக்குள் கருத்து மோதல் என்கின்ற ஒரு களத்தை உருவாக்கி கொள்கிறார்கள். மற்றபடி பார்க்கின்ற பொழுது எல்லோருமே ஒரு இணைந்து பயணிக்கக்கூடிய களம்தான் இருக்கின்றது என்ற ஒரு செய்திதான் இப்பொழுது பரபரப்பாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்தியாக இருக்கின்றது. ஒருபுறம் அனுரா ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ முகாம்கள் அப்புறப்படுத்துவதற்கான ஒரு களத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். குறிப்பாக எந்தெந்த இடங்களில் இராணுவம் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கின்றதோ அந்தந்த இடங்களில் மட்டும்தான் இராணுவம் நிறுத்தப்படும். மற்ற இடங்களிலெல்லாம் இருந்து இராணுவம் அப்புறப்படுத்துவதற்கான ஒரு களத்தை நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம். கூடிய விரைவில் அதற்கான செயல்பாடுகள் எங்களால் கட்டி அமைக்கப்படும். அதுபோல எந்தெந்த காணிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்தந்த காணிகளை எல்லாம் நாங்கள் திருப்பி கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற செய்தியை அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு செய்திதான். அனுரா ஆட்சியாளர்கள் ஏதோ ஒரு நல்ல விடயத்தை மக்களுக்கு செய்வதற்காக முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் சமூகம் இதுவரை பட்டுக்கொண்டிருந்த இன்னல்களுக்கான விடிவை கொண்டு வருவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்கின்ற விடயங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த சூழலில்தான் தமிழ் கட்சிகள் அனுராவோடு ஒரு இணக்கமான உடன்பாடில் பயணிக்கிறார்கள். அதன் அடிப்படையில்தான் அனுராவால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குழுவில் தமிழ் சார்ந்த சுமந்திரன் ஐயா அவர்களுக்கு பதவி கிடைத்திருக்கிறது என்கின்ற கருத்துகள் பரவலாகவே பேசப்படுகின்றன. இதில் உள்ளால் இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, எதனை மையப்படுத்தி இந்த செய்திகள் என்கின்ற பொழுது அதை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. எனவே எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிக்கவில்லை என்றால் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடையும். சுமந்திரன் ஐயா அவர்கள் தேர்தலில் நின்ற பொழுது அவருடைய மனதிலே ஒரு எண்ணம் இருந்தது, எப்படியாவது இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்று விடுவோம். காரணம், நமக்காக தமிழ் மக்கள் ஒரு ஆதரவு நிலையில்தான் இருக்கிறார்கள். எனவே எப்படியாவது நாம் வெற்றி பெறுவதற்கான ஒரு களம் அமைந்துவிடும் என்கின்ற எண்ணத்தோடு தான் அவர் தேர்தல் களத்திலே போட்டியிட்டார். ஆனால் தேர்தல் களத்தில் அவர் பெற்ற வாக்குகள் 10,000 என்று குறிப்பிடுகின்றார்கள். எனவே தோல்வியை சந்தித்து விடுகிறார் ஐயா சுமந்திரன் அவர்கள். சுமந்திரன் அவர்கள் தோல்வியை சந்தித்தது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் என்ன நினைத்தார் என்றால், எப்படியாவது நாம் வெற்றி பெற்று விடுவோம், கொழும்பு அரசியலை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாம் என்கின்ற எண்ணம் தான் அவருடைய மனசிலே இருந்தது. எனவே அவர் அதை மையப்படுத்திய கருத்துகளுக்கு முன்னிலைமை கொடுத்து பயணித்து கொண்டிருந்தார். தோல்வி அடைந்து விட்டோம் என்ற பொழுது அவருடைய மனதிலே பெரிய வலி ஏற்பட்டிருக்க வேண்டும். நான் எச்சூழலிலும் கொல்லைப்புறம் வழியாக, அதாவது பாராளுமன்றத்திற்குள் நுழையக்கூடிய ஒரு முடிவை நான் எடுக்க மாட்டேன் என்று அறிவிக்கின்றார். இந்த சூழலில் பாராளுமன்றத்தில் ஒரு குழுவில் நியமிக்கப்படக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் யாரை நியமிக்கலாம் என்கின்ற செய்தி வருகின்ற பொழுது ஸ்ரீதரன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம் என்று வைத்தியர் அர்ஜுனாவிலிருந்து பலர் அதற்கான களங்களை எடுக்கிறார்கள். விட்டு கொடுத்து ஸ்ரீதரன் அவர்கள் வரட்டும் என்கின்றார்கள். ஸ்ரீதரன் அவர்கள் வருகின்றார்கள். அதன் பின்பு இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற அந்த உறுப்பினர்களை பொறுத்தமட்டில் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள், வைத்தியர் அர்ஜுனா போன்றவர்கள் தான் முதன்மையான களத்தில் இருக்கின்றார்கள். இந்த சூழலில் அரசு சார்பாக ஒரு குழு நியமிக்கப்படுகின்றது. இந்த குழுவுக்கு யாரை நியமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேடல் அல்லது என்கின்ற ஒரு களத்தை எடுக்கின்ற பொழுது கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களுக்கு அது கிடைக்கலாம் அல்லது அவருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு, அல்லது என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது பரவலாகவே சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தது. ஆனால் திடீரென்று என்ன செய்தி வருகின்றது என்றால், சபாநாயகர் அறிவித்திருக்கின்றார் சுமந்திரன் அவர்களை அந்த பதவிக்கு நியமித்ததாக. சபாநாயகருடைய விருப்பம், அது விருப்பத் தேர்வு அது என்று குறிப்பிடுகின்றார்கள். அது எப்படி சுமந்திரன் அவர்களை சபாநாயகர்கள் தேர்ந்தெடுப்பார் என்கின்ற கேள்விகள் எழும்ப ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் பல விடயங்களை குறித்து பேசுகின்றார்கள். சுமந்திரன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு ஆதரவான களத்தில் பயணித்து கொண்டிருந்த ஒரு மனிதர், அனுரா அவர்களை எதிர்த்து களமாடியவர். எனவே இந்த தேர்தலில் அனுரா அவர்களை எதிர்த்து களமாடியவர், தனக்கும் கொழும்பு அரசியலுக்கும் இனிமேல் தொடர்பே இல்லை என்று சொன்னவர். எப்படி அனுரா அவர்களுடைய அந்த குழு நியமிக்கப்பட்ட குழுவில் அவருடைய பெயர் இடம் பிடித்தது என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுதுதான் பல விமர்சனங்கள் எழும்புகின்றன. எப்பொழுதுமே ஒரு மேல்சட்டை நனையாமல் அல்லது மேல்சட்டை கசங்காமல் அரசியல் செய்ய வேண்டும், பதவிகளை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை
மிக தெளிவாக எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு மனிதராக ஐயா சுமந்திரன் அவர்கள் பல கட்டங்களில் அவர் அப்படி செயல்பட்டு இருக்கிறார் என்பதுதான் நம்மால் சொல்லக்கூடிய ஒரு விடயம், அல்லது அங்கு இருந்து நமக்கு அறியக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இம்முறையும் சுமந்திரன் அவர்கள் அதுபோன்ற ஒரு நிகழ்வைத்தான் ஏற்படுத்தி இருக்கின்றார். அப்படி என்றால் அதாவது கொழும்பில் யார் ஆட்சி பீடத்தில் வருகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு இணக்கமான உடன்பாடை ஏற்படுத்தி கொண்டு அவர்களோடு இணைந்து பயணிப்பதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்பதையும், அது சார்ந்து தன்னுடைய அரசியல் களத்தை ஒரு பரபரப்பு களமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே அதாவது அனுரா அவர்கள் அணியுடனும் தமிழ் கட்சிகளின் அணியுடனும் ஒரு இரகசிய கூட்டமைப்பு இருக்கத்தான் செய்கிறது என்கின்ற செய்திகள் தான் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இப்பொழுது சிறிதரன் ஐயா அவர்கள் அங்கு இருக்கின்றார்கள் அந்த ஒரு பதவியில். இப்பொழுது சுமந்திரன் அவர்களுக்கும் அந்த பதவி என்கின்ற பொழுது சுமந்திரன் அவர்களுடைய காய் நகர்த்தல் வெற்றி பெற்று விட்டது என்றுதான் பலரும் கருத்துக்களை பதிவிடுகின்றார். இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இது சார்ந்து விளக்கங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவரை பொறுத்த மட்டில் நாடாளுமன்றத்தில் பல விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் பல உள்ளடி வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. தமிழ் கட்சிகளை பொறுத்த மட்டில் மக்கள் மன்றத்தில் பேசுகின்ற பொழுது நாங்கள் இந்த அரசை எதிர்க்கிறோம், அந்த அரசை எதிர்க்கிறோம், ஆட்சியாளர்களை எதிர்க்கிறோம் என்று சொல்லிக் கொண்டால் கூட மறைமுகமாக ஒரு நெருக்கத்தை ஆட்சியாளர்களோடு எப்பொழுதுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு களத்தை இந்த தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு வேஷமும் ஒவ்வொரு கட்டங்களில் அவைகள் வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கின்றது. இப்பொழுது சுமந்திரன் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பதவியின் பின்னணியில் சபாநாயகர் இருந்தாரா அல்ல சுமந்திரன் அவர்களுடைய இரகசிய ஈடுபாடு அனுராவோடு இருக்கக்கூடிய அந்த காலத்தின் கட்டாயத்தினால் இந்த பதவி சுமந்திரன் அவர்களுக்கு கிடைத்ததா என்கின்ற கேள்விகள் எழும்ப தொடங்கியிருக்கிறது என்று வைத்தியர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதுபோல வைத்தியரை பொறுத்த மட்டில் நான் சகோதரி கௌசல்யா அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து அவரை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பிவிட்டு மாகாண தேர்தலில் எங்கள் சார்ந்தவர்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றேன். காரணம், இதுவரை நீங்கள் தமிழ் அரசியல் கட்சிகளை நம்பி ஏமாந்திருக்கிறீர்கள். அந்த ஏமாந்தம் தொடரக்கூடாது, மக்களுக்கான விடிவு வர வேண்டும் என்பதை மையப்படுத்தி இதுபோன்ற செயல்பாடுகளை எடுப்பதற்கு நான் தயாராகி கொண்டிருக்கிறேன் என்று அறிவித்திருக்கின்றார். ஆக மொத்தம் பார்க்கின்ற பொழுது மக்கள் ஒவ்வொரு முறையும் இந்த தேர்தல் களத்திலும் அரசியல் களத்திலும் நிற்கக்கூடியவர்களை தொடர்ச்சியாக நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை ஒவ்வொரு முறையுமே பொய்த்து போகின்ற பொழுது அடுத்த முறையாவது நம்முடைய நம்பிக்கை ஈடேறுமா என்ற எண்ணத்தில் இருக்கின்றார்கள். அடுத்த முறையும் அதுபோல் அது பொய்த்து போகின்றது. இப்படி ஒவ்வொரு முறையும் தமிழ் மக்கள் தாங்கள் சார்ந்த ஒரு தேடல்களோடு அதை நினைத்து அவர்கள் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சத்தம் இல்லாமல் ஆட்சியாளர்கள் தங்களுடைய காய் நகர்த்தல்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கட்சிகளும் அவர்களோடு கைகோர்த்து பயணிப்பதை ஒரு நடைமுறை வடிவமாக கொண்டு செயல்படுகிறார்கள் என்பதுதான் வருத்தமான பதிவாக இருக்கின்றது. நன்றியுடன் இன்பா.